இத்தனை பக்தர்கள் காத்திருக்கின்ற இந்த சபரிமலை திருச்சந்நிதியானது எப்படி ஏற்பட்டது தெரியுமா? சபரிமலையிலே ஐயப்பன் திருச்சந்நிதியை நாம் தரிசிக்கிறோம். ஒரு சில வினாடிகள் மட்டுமே ஐயப்பனுக்கு முன்னால் நிற்க முடியும். இந்த மணிகண்டன் ஆகப்பட்ட சபரிமலை ஐயப்பன் புலிப்பாலுக்காக புலிகளோடு பந்தட அரண்மனைக்கு வந்து அத்தனை புலிகளையும் அங்கே விட்டுவிட்ட பிறகுதான் தெரிகிறது இந்த மணிகண்டன் சாதாரணப்பட்டவன் அல்ல, இறை அவதாரம் என்று. அந்த மணிகண்டன் அங்கிருந்து புறப்ப முற்படுகிறான். அதாவது, எனது நோக்கம் நிறைவேறிவிட்டது, எனது அவதாரம், அதாவது மகிழ்ச்சியை சம்ஹாரம் செய்த பிறகு எனது அவதாரம் பூர்த்தியாக போகிறது, நான் கிளம்புகிறேன் என்று புறப்படுகிற போது மன்னன் ராஜசேகரன் கேட்கிறானாம், இனி நான் உன்னை எப்போது தரிசனம் செய்வேன், எப்படி தரிசனம் செய்வேன் என்று கேட்கிறான். அப்போது சொல்கிறான் மணிகண்டன், ஒரு இடத்திலே இந்த மலையிலே ஒரு சரமானது எனது வில்லிலிருந்து புறப்பட்டு குத்தப்பட்டிருக்கும். அந்த அம்பு எந்த இடத்தில் காணப்படுகிறதோ அந்த இடத்திலே எனக்கான ஆலயத்தை கட்டு என்று மணிகண்டன் சொல்லி, அந்த இடம்தான் இன்றைக்கு நாம் தரிசிக்கின்ற சபரிமலை. ஆலயம் கட்டுவதற்காக தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா வந்தார். ஐயப்பன் திருவடிவை வடிப்பதற்காக பரசுராமர் வந்தார். இந்த பரசுராமர் மட்டும் கேரளாவிலே சுமார் 18 இடங்களில் ஐயப்பனை ஸ்தாபித்ததாக சொல்லப்படுவதுண்டு. இந்த கேரள பூமியே பரசுராம கஷேத்திரம் என்று சொல்லப்படுவதுண்டு. அப்படி அமைந்த ஐயப்பனைத்தான் என்று தரிசிப்பதற்காக இன்றைய அற்புதமான தினத்திலே ஒரு மகரஜோதி தரிசனம் பெறுவதற்காக, திருவாபரண கோலத்திலே தரிசிப்பதற்காக இத்தனை பக்தர்களும் காத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நேரத்திலே இவர்கள் 18ஆம் படி ஏற முடியாது. இந்த சபரிமலையிலே மிகவும் புனிதமான இடம் என்று சொல்லப்படுகின்ற பல இடங்களுள் 18ஆம் படியும் ஒன்று. அந்த 18ஆம் படி ஏறித்தான், இருமுடியோடு ஏறித்தான் ஐயப்பனை நாம் தரிசிக்க முடியும்.